யசோதா தாயே, எல்லாவற்றையும் விடு. முதலில் கிருஷ்ணனுக்காக வைத்த ரொட்டியை கவனி. இது தீந்து விட்டால் அவன் சாப்பிட மாட்டான். இன்னொரு விஷயம், இந்த ரொட்டியின் மீது வெண்ணெயை வைக்க மறந்து விடாதே. இது என்ன புது ரகசியமா? இதையெல்லாம் நானும் அறிவேன். ஆனால் நீங்கள் எதையோ கூறாமல் மறைக்கிறீர்கள். யசோதா, நான் பேசும் ஒவ்வொரு பேச்சிலும் வேறு அர்த்தங்கள் கிடையாது. எவ்வாறு சொல்ல, நானே ஆச்சரியம் அடைகிறேன். நம்முடைய பாலகன் கிருஷ்ணனின் லீலைகள் என்னையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. ஒரு சின்னஞ்சிறு பாலகன் எப்படி இதையெல்லாம் சாதிக்கிறான்? இதுதான் ரகசியம் என்றால் நீங்கள் நம் குழந்தையை பற்றி மிகப்பெரிய வார்த்தைகளை ஏன் கூறுகிறீர்கள்? காரணம், மகரிஷி கர்கில் சொல்லில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நினைவு கூறிய யசோதா, நம் கிருஷ்ணனுடைய பேர் சூட்டும் விழாவில் அவர் என்ன சொன்னார்? உங்களுடைய மகன் மிகப்பெரிய அற்புதமான ஒளி நிறைந்தவனாக உள்ளான். ஒரு அற்புத சக்தி இவனிடம் உள்ளது. அதர்மம் செய்கிறவர்களை ஆட்டுவிக்கப் போகிறவன் கிருஷ்ணன். நீங்கள் இவனை கிருஷ்ணன் எனலாம், கிருஷ்ணன் எனலாம். நம்முடைய கிருஷ்ணன் அசாதாரணமானவன் கூறினார் அல்லவா? சரி, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இப்பொழுது நான் களைத்து போய்விட்டேன். என்னுடைய தாயும் குண்டு குண்டு ரொட்டியும் கூடவே வெண்ணெயை கொண்டு வரப்போகிறார்கள். அதன் காரணமாக இப்பொழுது உன்னுடன் விளையாட போவதில்லை. எனக்கு வாசனை வந்துவிட்டது. சூடான குண்டு குண்டு ரொட்டி, அதில் நிறைய வெண்ணெய் தடவி இருக்கும். இப்பொழுது நீ செல். தாய் வெளியே வரும் பொழுது உன்னோடு விளையாடுவதை பார்த்துவிட்டால் இதையும் அதிசயமாக நினைப்பார்கள். அதோடு கவலை அடைவார்கள். தாய் வரப்போகிறார்கள். அதனால் நீ இங்கிருந்து செல்வதுதான் நல்லது. சக்தாசுரா, போவேன், நிச்சயமாக போவேன். ஆனால் உன்னை அழைத்துக் கொண்டு. கடைசி முறையாக கூறுகிறேன், இப்பொழுது சென்று விடு. இல்லை என்றால் விளைவுகள் கடுமையாக இருக்கும். இதோ பார், இப்பொழுதும் நேரம் இருக்கிறது. இங்கிருந்து சென்று விடு. தாய் வெளியே வந்து கொண்டிருப்பார்கள். என்ன நேர்ந்தது கிருஷ்ணா? அடடா, தாய் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார்களா? இப்பொழுது என்ன செய்ய? சக்தாசுரா, என்ன இது? உனக்கு என்ன ஆயிற்று? அதோடு நான் அழைத்து வர சொன்ன கிருஷ்ணன் எங்கே?